ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி சித்திரை மாத அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா அற்புதம் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசையிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான மாற்றங்களும் எதிர்பாராத விளைவுகளும் நிச்சயமாக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க போதா இல்லைன்னா தீமைகள் கிடைக்க போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான சம்பவங்கள் உங்களுடைய ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பலன்களும் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மீனராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. அதுபோலவே இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இது மட்டுமல்லாமல் உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுபோலவே உங்களை பிடித்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் இதனால் நிச்சயமாக நீங்கிடும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நிச்சயமாக உண்டாகும். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொண்டு செய்யலாம். அதன் பிறகு மீன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள், ஏற்ற நாள் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகவே நாம் கருதலாம். அந்த வகையில் இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்திலிருந்து நீங்குவதற்கும் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வரும் பொழுது முன்னோர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பரிபூரணமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் பல நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக செய்கிறாங்க. அதாவது புனிதமான சடங்குகள், முன்னோர் வழிபாடு மற்றும் கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யும்போது கண்டிப்பாக கர்ம வினைகள் முழுமையாக தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக கண்டிப்பான முறையில் நிச்சயமாக இருக்குங்க. ஸோ இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாத அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் மற்றும் பூக்கள் சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மனதார நினைத்து ஓம் பித்ருபையே நமக என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு அவர்களுடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தியடையும். ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்திருங்க. அது மட்டுமல்லாமல் இந்த அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது பித்ருக்கான மந்திரம், பித்ருக்கான சாஸ்திரம் ஏதாவது தெரிந்தால் அதனையும் சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இதனால் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் கிடைப்பதோடு உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் நிச்சயமாக கிடைக்குங்க. இதனால உங்களுடைய குடும்பத்துல ஒரு விதமான அமைதி நிச்சயமாக ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் செழிப்பும் உங்களுக்கு தேடி வரும். ஆன்மீக ரீதியான ஈடுபாடு நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோலவே இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது அவசியம். அதுபோலவே அரச மரத்தடியல் அல்லது கிழக்கு திசையில நீங்கள் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாம். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களை மனதாறு உருகி நீங்கள் வேண்டி இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத நிறைய மாற்றங்கள் நடக்குங்க. இந்த முன்னோர் வழிபாடு செய்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக நல்லபடியாக நடந்து முடியும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத செல்வம், பணம், செழிப்பு இது அனைத்துமே உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக வளர்ச்சி அதிகரிப்பதோடு குடும்பத்தில் ஒரு விதமான ஒற்றுமை இதனால் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த சித்திரை மாத அமாவாசை நாட்களில் இந்த பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இதன் மூலம் வரக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக உணரலாம். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு மீன ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பொதுவாகவே மீன ராசி நேயர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் கேந்திரத்தில் நின்று கேந்திராதிபதி புதனுடன் பரிவர்த்தனை பெறுவது ஒரு மிகச்சிறந்த யோகமான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மீனம் ராசினியர்களுக்கு தோற்றம் மற்றும் செயல்களில் மாற்றம் ஏற்படும். பொது நலமான சிந்தனை தோன்றி அதன்படி செயல்பட்டு நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கலாம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை நிச்சயமாக உங்கள் மீது அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய தனித்திறமை வெளி உலகத்திற்கு தெரிய வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எண்ணிய எண்ணம் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் அனைத்துமே நீங்க நினைத்தபடி கண்டிப்பாக இருக்கிறது. புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் உங்களுக்கு தோன்றலாம். உங்களுடைய புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிக உழைக்கக்கூடிய ஒரு கடினமான சூழல் உங்களுக்கு உருவாகும். கடந்த கால இன்னல்களும் முற்றுப்புள்ளிக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய தகுதியை திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய திறமையை நீங்க வழிகாட்டும் போது நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பல்வேறு வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தருங்க. பண வசதி சிறப்பாக உங்களுக்கு இருக்கலாம். வராது என்று நினைத்த பணம் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரும். கடன் வட்டி தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொட்டது துழுங்கலாம். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தாய் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மனநிறைவை உங்களுக்கு ஏற்படுத்தும். உற்றார் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அனைத்துமே இறந்த இடம் தெரியாமல் போகலாம். திருமண வயதில் உள்ள நேயர்களுக்கு மகனின் திருமணத்தை தடபடலாக நடத்தக்கூடிய சூழல் உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுபபோக நாட்டம் சற்று மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வீடு வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். 2ஆம் இடமான தனம் வாக்குஸ்தானத்தில் 6ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியனும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனும் நிற்பதால் குடும்ப பிரச்சனையில சம்பந்தமில்லாத நபர்கள் தலையிட்டு உங்களை மனசஞ்சலம் படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தினால் நோய் தாக்கம் உங்களுடைய கட்டுக்குள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை இதனால நீங்க அதிகரிக்கும் வரையில யோகா தியானம் இந்த மாதிரி விஷயத்தை செய்யலாம். மாணவர்களுக்கு சிந்திக்கும் திறன் நிச்சயமா அதிகரிக்கும். படிக்கும் பாடம் உங்களுக்கு நன்றாக புரியும். வேற்றுமொழி கற்கக்கூடிய ஆர்வம் மாணவர்களுக்கு உண்டாகலாம். பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு போட்டி பட்டிமன்றங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டலாம். ஜென்ம சனியின் காலம் என்றாலும் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு சாதகமான பலன் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். குழந்தை வேறு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மீனராசி நேயர்களுக்கு இருக்கிறது. திருமணம் நடக்காத நேயர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். மீனராசி நேயர்களுடைய பொருளாதார வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறது. இதனால மீனராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உயிர் சொத்து எதிர்பாராத தனவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் பல வருடமாக உழைத்த உழைப்பிற்கு பலன் தேடி வரும். இந்த காலகட்டம் லாபம் உங்களுடைய வீடு தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் அனைத்துமே நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக நடக்குங்க. அதிக முயற்சி இல்லாமலேயே உங்களுக்கு நல்ல கமிஷன் நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். மனைவிக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்து கிடைக்கலாம். அதிர்ஷ்டம் தொழில் பதவி ரூபத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில் சந்தர்ப்பம் உங்களுக்கு தேடி வரும். இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனை இனி உங்களுக்கு இல்லை என்று நீங்க நினைக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. உங்களை ஏமாற்றி பணம் பறித்தவர்கள் கூட பணத்தை கொடுக்க முன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கிறது. பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் நிம்மதியான நிலை நிச்சயமா நீடிக்கும். இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு தங்கம் வெள்ளி பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோலவே நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீன ராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்போம். அதுபோலவே பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருப்போம்.
மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.